ஹாய் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி நான் துபாய் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஓகே, திடீர்னு என்ன பண்ணோம், நேற்று தான் டக்குன்னு கிளம்பி பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் போகலான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பியாச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் எழுந்து ரெடியாகி 7 மணிக்கு கிளம்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஃபேமஸ் கோயில் வந்து விநாயகர் கோயிலுக்குன்னு சொன்னாவே பிள்ளையார்பட்டி தான் சொல்லுவாங்க. பாருங்கள், வயசு தான் பிள்ளையார்பட்டி விநாயகர் டெம்பிள் எப்படி இருக்குது பாருங்கள். வெளியில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சிவன் இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா மாடுக்கு வந்து அந்த வாழைப்பழம்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் அங்கே இருக்க அந்த கோயிலில் இந்த மாடுக்கு வந்துட்டு வாழைப்பழம்லாம் கொடுத்தோம். ரொம்பவே அவ்வளோ சிறப்பான கோயில் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், வெளியிலே குளம்லாம் இருந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். நம்ம வியூவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக நிறைய பேர் பிள்ளையார்பட்டி போயிருப்பீங்களா என்னென்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்கு இதை கண்டிப்பாக காமிக்கணும். பாருங்கள், என்ட்ரன்ஸ் அந்த கோயிலுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே குளத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் இருக்கார். போய்ட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விநாயகர் தான் வழிபடுவோம். அதுக்கப்புறம் தான் சிவன் கோயிலுக்கு போனால் கூட எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து விநாயகர் இருப்பார் இல்லையா வெளியில் சிவன் கோயிலில். ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் போனோம். கோயிலோட கலை, சிற்பக்கலை, இந்த வேலை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ரொம்ப பழமையான கோயில். 1500 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோயில் இது. காரை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகலான்னு. போயிட்டு நல்லபடியாக கோயில், ஏன்னா கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா வெளியிலே போட்டிருப்பாங்க கேமரா நாட் அலோடு, ஃபோன் நாட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியிலேருந்து தான் நான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. பார்த்தேன், ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்கு இது காமிக்கலான்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்கள் வயசு எப்படி இருக்குது. ரொம்பவே அமைதியாக, ரொம்பவே அந்த தெய்வீகமாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே காரில் ஏறிட்டு இது வெளியில் அந்த கோயிலுக்கு அப்படியே சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ எடுத்த வீடியோ தான் பாருங்கள். அது எல்லாமே சுற்றி அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக ஸ்வஸ்திக்கில் போட்டு இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்தேன், பாருங்கள் வயசு எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் மணக்குள விநாயகர் வந்திருக்கீங்களா பாண்டிச்சேரிக்கு? நான் பாண்டிச்சேரியில் தான் மணக்குள விநாயகர் கோயில் கூட ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இப்போ பிள்ளையார்பட்டி விநாயகர் பார்க்கணுன்னு தான் இப்போ நாங்கள் கிளம்புனோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நான் போயிருக்கேன் ஒரு வாட்டி. இது வந்து என்னோடய செகண்ட் டைம் இப்போ பிள்ளையார்பட்டி போகிறது. ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். குளம்லாம் பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த கோயில். ரொம்பவே ஃபேமஸான கோயில் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில். எது வேண்டுனாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கும். விநாயகரை வந்து விநாயகர்கிட்ட ஒரு வரம் வாங்குறதுன்றது வந்து ரொம்பவே ஈஸி. அவருக்கு பிடிச்ச லட்டு, இந்த சுண்டல், கொழுக்கட்டை வச்சு அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கோவமே பட மாட்டார். முருகர் வந்து பயங்கரமாக கோவப்படுவார். ஆனால் விநாயகர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கோவமே வராது அவருக்கு. அவரை ஈஸியாக அவர்கிட்ட நம்ம வரம் வாங்கிடலாம். நான் அங்கே இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலேருந்து அழகாக ஒரு சிலை ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே பிடிச்சி ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி அந்த கல்லில் பண்ண அந்த விநாயகர் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்றதால அங்கே வந்து ஒரு விநாயகர் சிலை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ரொம்பவே அழகாக பார்த்து. ரேட்டும் ரொம்ப கம்மி தான், 120 அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்தது பைரவர் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். பைரவர் கோயிலுக்கு வந்து போயே ஆகணும். ஏன்னா பிள்ளையார்பட்டிலேருந்து ரொம்ப நியர்பை தான் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த பைரவர் கோயில் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. பைரவர்னால் சிவன் தான். சிவன் வந்து ஒரு அவதாரம். அவர் தான் பைரவர். இந்த கோயிலுக்கு போனால் எந்த கடன் பிரச்சனையும் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து பிள்ளையார்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான கோயில். நான் சொல்கிற கோயில் எல்லாமே வந்து 1500 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோயில். இது எல்லாமே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலெலாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இதுவும் வெளியில் அந்த சிவன் கோயிலுக்கு வெளியில் இருக்கிற விநாயகர் நான் வழிபட்டு கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போனேன். அந்த சிவன் பாருங்கள் எப்படி காட்சி அளிக்கிறாருன்னு. நிறைய கோயிலில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து நாட் அலோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ அதனால் சிவனை நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கணும்னு சொல்லி நான் எடுத்தேன். பாருங்கள் கைஸ், நல்லா சாமிக்கு ப்ரே பண்ணுங்கள். சிவனை நல்லா வழிபடுங்க. உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன வேண்டுதல், என்ன உங்களுக்கு ஆசை இருக்குது, என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சிவன்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் பாருங்கள் கோயில் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோயில் பாருங்கள்.
அந்த பில்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா பார்க்குறதுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இந்த அளவுக்கு இவ்வளோ சிறப்பான கோயில்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் மன்னர்கள்லாம் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க பாருங்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவரும் ஒரு விநாயகர் தான் பாருங்கள். இந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கிற விநாயகர், நான் முன்னாடி காமிச்சது வெளியில் இருக்கிற விநாயகர், இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற விநாயகர். இவர் பாருங்கள், தட்சிணாமூர்த்தி குரு பகவான் சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் இவர். ரொம்பவே அழகாக வடிவமைச்சு அந்த சிலை வந்து அவ்வளோ அழகாக சிற்பி வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காரு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணி, எனக்கு இந்த தட்சிணாமூர்த்திலாம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி எனக்கு கடவுள் வரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா கோயிலுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு நம்ம போயிட முடியாது. சாமி வந்து வரம் கொடுத்து நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் கோயிலுக்கெலாம் போகவே முடியும். இல்லாட்டி நமக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எங்கே வேணால் சுற்றலாம். ஆனால் கோயிலுக்குள்ளே நம்ம போகிறோன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பாருங்கள், முருகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்கிற முருகரை பார்க்கும்போதே மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே இன்னையோட தீர்ந்துது அப்படின்னு நினச்சிட்டு வர்ற அளவுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு வழிபாடு நான் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணேன். சரி, ஓகே, ரொம்ப சிறப்பான இந்த 2வது கோயிலை நம்ம பார்த்து முடிச்சிட்டோன்னு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து டைமும் ஆகிப்போச்சு. ஏன்னா கோயிலை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதால் கடன்னு வீடியோ எடுத்தேன். ஏன்னா எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் ஆகும் இங்கே வர்றதுக்கு? அதுக்கப்புறம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. முருகரை கண்டிப்பாக அங்கேருந்து என்னால் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கே எனக்கு மனசே இல்லை. இருந்தாலும் வந்து அங்கே கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வந்து கோயிலை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால என்ன பண்ணேன், கடன்னு வீடியோ எடுத்தேன். நம்ம வியூவர்ஸ்க்கு இதை கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். அடுத்த வாய்ப்பு இது கிடைக்குமா கிடைக்காதா சொல்லவே முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணிட்டேன், கடன்னு வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தலைவிரிச்சான்ட்டு ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரமும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்கள். இந்த கோயிலில் எல்லா சிவன் கோயில்லையும் வந்து இந்த தலைவிரிச்சான்ற ஒரு மரம் வந்து இருக்கும். பக்கத்தில் வந்து நாகமும் இருக்கும். அது வந்து வச்சு அதை வழிபடுறாங்க. அது வந்து காலங்காலமாக அதை வந்து வச்சு வழிபடுறாங்க. அது தொட்டு கும்பிட்டுட்டு வந்தாக்கா நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாமே நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஆசையை வந்து நிறைவேறும். நம்ம கஷ்டங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்கள். இங்கே இருக்கிற தூணெல்லாம் எவ்வளோ அழகாக, எவ்வளோ சிற்ப கலைகளோடு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ சிறப்பான கோயில்கள்லாம் இருக்குன்னு நினைக்கும்போது வந்து நமக்கே எவ்வளோ பெருமையாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குது இந்த கோயில். நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? சப்போஸ் போக முடியலனாலும் இனிமேல் அப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கோங்க. போயிட்டு இந்த மாதிரி கோயிலை பாருங்கள். இங்கேயும் முருகர் காட்சி அளிக்கிறார் பாருங்கள். இங்கே மயில் இருக்குன்னா கண்டிப்பாக பாருங்கள், எதிரில் பாருங்கள் முருகர் இருக்கார் பாருங்கள். முன்னாடி பார்த்த முருகரும் வேறு, இங்கே இருக்கிற முருகரும் வந்து வேறு. அந்த சிலை வேறு, இந்த சிலை வேறு. பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. வள்ளி தெய்வானையோடு இருக்கார். இது வந்து வேறு மாதிரி காட்சி அளிக்கிறார். அது வந்து கைகளை வந்து அந்த முருகர் வந்து கைகள்லாம் விரிச்சிக்கிட்டு 6 முருகராக சேர்ந்து எல்லா கையும் விரித்த மாதிரி அங்கே பார்த்தது. இது வந்து அப்படியே நிற்கிறார் வள்ளி தெய்வானையோட. இதுதான் அந்த தலைவிரிச்சான் மரம்னு சொன்னேன் இல்லையா? பாருங்கள், டக்குன்னு என்னால் எடுக்க முடியல, இருட்டாயிடுச்சு, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மதியம் ஆகிடுச்சு. லஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது இப்போ குன்றத்தூர் முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் திறப்பான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது கோயில் வெளியிலேருந்து எடுத்த வீடியோ தான் இது. ஏன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். ஏன்னா ஒரு 3:45க்கெலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம். போனதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொன்னதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். இது வந்து குன்றத்தூர் முருகருக்கு மேலே மலை ஏறத்துக்கு முன்னாடி கீழே அங்கே உற்சவர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த முருகர் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முருகர் வந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காரு வெளியில். உற்சவர்ன்றவர் வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு கூட்டிகிட்டு வருவாங்களே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் என்னும்போது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? முருகர் வந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காரு பாருங்கள், எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாரு பாருங்களேன். ரொம்பவே அழகாக இருந்தது, தெய்வீகமாக இருந்தது, ஃபீல் பண்ணேன். ஊஞ்சல் ஆடுறாரு பாருங்கள் முருகர், எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு 4 மணி 6 வரைக்கும் அங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாமே அப்படியே சுற்றி கோயில் ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அங்கே இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த தூண்களெல்லாம் அவ்வளோ அழகாக, அந்த சிற்பிகள் வந்து அவ்வளோ அழகாக அதை செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
ஆயிரம் 500 காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் தான் இதெல்லாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில், முருகர் கோயில், குன்றத்தூர் கோயில். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த முருகர் வந்து அந்த ஊஞ்சலில் ஆடுறது தெரியுது அவங்களுக்கு, பார்க்குறீங்களா? எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்காரு. அப்படியே வேல் வச்சுட்டு அப்படியே அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாரு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு. எனக்கு கடவுள் இன்றைக்கி இந்த வரம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி முருகரை நான் ஊஞ்சல் ஆடி என்றைக்குமே எந்த கோயிலையுமே நான் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு வாய்ப்பும் வரமும் எனக்கு வந்து முருகர் கொடுத்துருக்காருன்னும் போது, இதெல்லாம் நடக்கும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் வந்து மனசில் தோன்றுது. இப்போ இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து குன்றத்தூர் முருகர் கோயிலில் மலை ஏறி தான் போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேட்டும் ஓப்பன் பண்ணி நாங்கள் எல்லோரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஒரு கேங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ பெரிய குரூப் இருந்தது முருகரை பார்க்குறதுக்கு. மலை ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 100 படி இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு 700-800 படி பழனி மலை கோயில் மாதிரிலாம் ரொம்பவே ஹைட்டாலாம் போகாது. ரொம்ப செங்குத்தாக போகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது அப்படியே அந்த மலையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன படியாக தான் செதுக்கியிருக்காங்க. கொஞ்சம் உட்காந்து போகிற அளவுக்கு இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவரில் ஏறிடலாம் இந்த படி. அந்த அளவுக்கு அழகாகவே ரொம்ப ஈஸியாக நடந்து போகிற அளவுக்கு, வாக் பண்ணி போகிற அளவுக்கு தான் வந்து இந்த படி இருந்தது. அப்படியே எனக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது. நான் ஒரு 2-3 வாட்டி உட்காந்து ஏறி போயிட்டேன். பாதி டிஸ்டன்ஸில் போய் தான் எடுத்தேன் இந்த வீடியோ. அப்படியே அந்த குன்றத்தூர் முருகன் அந்த ஊரில் வந்து அப்படியே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படி தெரிஞ்சுது. அங்கே இருக்கிற பில்லர்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எப்படி இந்த அளவுக்கு இந்த மலை மேலே இந்த பில்லர்லாம் தூக்கிட்டு வந்து எப்படி இதை கட்டினாங்கன்னு எனக்கே ஒரு ஆச்சரியப்பட்டேன். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து இதெல்லாம் எவ்வளோ அழகாக இதை செதுக்கியிருக்காங்க. அந்த மலையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே செதுக்கியிருக்காங்க. அந்த கோயிலில் சுற்றி போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவன் காட்சி அளிச்சிட்டாரு. பார்த்திங்கன்னா பாருங்கள், எனக்கு அப்படியே வியூஸ்க்கு இதை எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா எல்லா கோயிலையும் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இந்த கோயிலில் உள்ளே போய் முருகரை பார்க்கறதுக்கு வீடியோ அலோடு கிடையாது. ஸோ வெளியிலே சிவன் இருந்ததால் டக்குன்னு நான் பார்த்து உடனே கேட்ச் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தார் சிவன். அவ்வளோ அழகாக பின்னாடி பேக்ரவுண்டில் லைட்டெல்லாம் போட்டு அழகாக காட்சி அளிச்சிருந்தார். கீழவே வந்து விநாயகர் காட்சி அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா டக்குன்னு இங்கே பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மா எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாங்க பாருங்கள். சிவனோட மனைவி அவ்வளோ அழகாக இருந்தது. இது 2 சைடும் குத்து விளக்கு அப்படியே அழகாக இருந்தது. அது பார்க்கும்போது பித்தளையில் அப்படியே 2 சைட்லையும் வந்து அழகாக வச்சு மீனாட்சி அம்மா வந்து அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே தெய்வீகமாக ஃபீல் பண்ணேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது ஒவ்வொன்றும் பார்க்கும்போதே உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய கோயிலுக்கு போக முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க இதை அவங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன்னு சொல்லி எடுக்கிற வீடியோ தான் இது எல்லாமே. பாருங்கள், சிவன் வந்து எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் டக்குன்னு அப்படியே கிடச்சிது. எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடச்சிது. அதனால தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. சம்டைம்ஸ் நம்ம எடுக்கும்போது வீடியோ நாட் அலோடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைமில் நம்ம எடுக்கவே முடியாது, எடுக்கவும் கூடாது. நிறைய கோயிலில் வந்துட்டு அப்புறம் கேமரா வந்து நாட் அலோடுன்னு எழுதியே போட்டிருப்பாங்க. பட் இந்த கோயிலில் அது இல்லை. ஆனால் உள்ள முருகர், குன்றத்தூர் முருகர் நான் பார்க்கும்போது அங்கே எனக்கு எடுக்கவும் பயமாக இருந்தது. ஸோ நான் எடுக்கவே இல்லை அந்த வீடியோ. இது வந்து அந்த கோயிலோட சுற்றி வரும்போது அங்கே இருந்த வைப்ஸ் தான் இது எல்லாமே. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே ரொம்பவே அழகாக தெய்வீகமாக வரையறுக்கப்பட்டது தான் எல்லாமே. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரே நாளில் 4 கோயில் பார்க்க முடியுன்றது வந்து சாத்தியமாக தெரியல. அங்கே இருக்கிற அந்த 6 கன்னிமார்கள் பாருங்களேன். முருகரை தூக்கி வளர்த்த அந்த 6 கன்னிமார்கள் பாருங்கள். நான் அவங்கள பார்த்துட்டு அவங்களையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவர் தான் வந்து தட்சிணாமூர்த்தி. தெரியுதா உங்களுக்கு? இவர் தான் வந்து குரு பகவான் சொல்லுவாங்க. பார்த்துட்டு அப்படியே வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஆலமரமெல்லாம் அப்படியே விழுது அப்படியே கீழே விழுந்து அதிலேருந்து இன்னும் நிறையா வந்து விழுது, ஆலமரத்தை விழுது வந்து அப்படியே வேற ஆகி அவ்வளோ அழகாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே 6 கன்னிமார்கள், முருகரை தூக்கி வளர்த்த அந்த 6 கன்னிமார்கள் வந்து இங்கே இருக்காங்க. இந்த சிறப்பை நான் பார்த்தேன் இந்த கோயிலில். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாருங்கள். இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது.
இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. பாருங்கள், இங்கே 6 கன்னிமார்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ஒரு சிலை எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ நல்லா இருந்தது இந்த கோயில். அவ்வளோ சிறப்புமிக்க கோயில். இது எல்லாமே கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது நாம் இதெல்லாம் போய் பார்த்து சுற்றி பார்த்துட்டு நல்லா சாமியை பார்த்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு வரணும். இங்கே வந்து எல்லோரும் மனசில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் தாலி அதெல்லாம் வச்சு கட்டி, குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறது, அந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் எல்லாமே இங்கே இருந்தது. நான் பார்த்தேன். இங்கேயும் பார்த்துட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நம்ம மனசில் என்ன தோணுதோ, நமக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே நான் பார்த்துட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோயில். இது வந்து இதுவும் சிவனோட கோயில் தான். இது வந்து 4வது கோயில். இந்த கோயிலுக்கு நான் வந்தேன். ஏன்னா இந்த கோயில்லையும் உள்ள வீடியோலாம் அலௌடு கிடையாது. வெளியிலேருந்து தான் எல்லாமே இது வீடியோ எடுத்தேன் நான். இங்கே வந்து வெளியிலே வந்து பார்த்திங்கனாக்கா விநாயகரும் காட்சியளிப்பார். பாருங்கள், அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இதுவும் இந்த குளத்தை சுற்றி தான் அந்த ஒரு கோயில் மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கு உள்ளே போகிறதுக்கு வழியில் எதுவுமே இல்லை. அந்த குளத்தை தாண்டி அந்த இடத்துக்கு போக முடியாது. இந்த கோயிலுக்கு நாங்கள் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி ஆகிடுச்சு. இந்த கோயிலும் வந்து சிறப்பு வாய்ந்த கோயில் தான், தட்சிணாமூர்த்தி கோயில். பிள்ளையார்பட்டி போயிட்டு இப்போ அந்த வைரவர் கோயில் போனோம். வைரவர் போயிட்டு குன்றத்தூர் கோயில் போனோம். குன்றத்தூர் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு அவ்வளோ ஃபேமஸான கோயில். இங்கே வந்து சிவன் வந்து காட்சியளிக்கிறார் தட்சிணாமூர்த்தியாக. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து என்ன சொல்லணும்னா, எள்ளு உருண்டை வந்து வாங்கிட்டு வந்து எல்லாேருக்கும் தர்மம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் நமக்கு கடன் பிரச்சனை வந்து அவ்வளோ சீக்கிரமாக, அவ்வளோ கடன்னு அந்த கடன் பிரச்சனை அவ்வளோ சீக்கிரமாக குறைஞ்சி போயிடுமா. அதுக்காக தான் இந்த கோயில் வந்து சிறப்புன்னு சொன்னாங்க. இந்த கோயிலே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கும் நாங்கள் வந்தோம். சிவனை பார்த்தோம். அதுக்கப்புறம் நவக்கிரகத்தெல்லாம் சுற்றணும். நல்லா இருந்துச்சு இந்த கோயில். ரொம்பவே நல்ல வாய்ப்பு வந்து ஒரே நாளில் 4 கோயில் சுற்றுறதுங்கிறது வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் எல்லாத்துக்குமே வந்து நான் போனேன். அதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தாரு எனக்கு. சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாமே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோஸ்குள்ளேயும் வந்து நிறையா வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்துருக்கேன் கைஸ். இது வந்து 4வது கோயில். இது வந்து தட்சிணாமூர்த்தி சிவன் வந்து அங்கே இருக்கார், அந்த வடிவில் இருக்கார். இதில் போய் வழிபட்டுட்டு வந்தால் அவ்வளோ சிறப்பு. என்னெல்லாம் தெரியுது அவங்களுக்கு. நன்றி பகவான். அதுக்கப்புறம் சிவனையும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் கைஸ் வரணும். கொடிமரத்து இது பார்த்திங்கன்னா சிவன் தான். சிவனும் பார்வதியும் காட்சியளிக்கிறாங்க பாருங்கள். இவங்க பார்வதி, ஒரு சைடு பார்வதி, ஒரு சைடு சிவன். எவ்வளோ அழகாக காட்சியளித்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் முருகர் இருக்கார், இங்கே பைரவர் இருக்கார். இவர் தான் பைரவர். பைரவர்கிட்ட போனால் கடன் பிரச்சனையே இருக்காது. அவரை வழிபட்டு வந்தாவே ஒரு கடன் பிரச்சனையே இருக்காது. எல்லா கடனும் தீர்ந்துடும். தட்சிணாமூர்த்தியும் குரு பார்வை பார்த்தா எந்த ஒரு கடனும் இருக்காது. இது எல்லாமே அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில். பாருங்கள், கொடிமரத்தை கூட நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கொடிமரத்துக்கு கீழே தொட்டு இங்கே வணங்கிட்டு வரணும். எந்த ஒரு கோயில் போனாலும் அது ரொம்ப சிறப்பு. இங்கே பாருங்கள், முருகர் வந்து ஒரு ஹோட்டலில் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கணும்னு சொல்லி தான் காமிச்சேன். ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹேமா.